ரைட். இன்னைக்கு வந்துகிட்டு நாம எங்க உயிர் பாடத்தில் இருக்கிற அழகு எட்டு தானே அழகு எட்டு இல்லையா? அழகு எட்டு அழகற்று சுற்றாடல் உயிரியல் என்ன என்வாயன்மெண்டல் பயாலஜி. நேற்றைய கிளாஸ்ல நாம யூனிட் 7 பார்த்தோம் இல்லையா? நம்ம இப்போ ஒவ்வொரு நாளும் விட 7 கிழமைகளும் 3 பாடங்களும் கற்பிக்கப்படுகிறது. ஷுவர் தானே? நம்ம ஃபுல் கிழமை என்ன செய்யுது? அதாவது அந்த டார்கெட் எப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 3 பாடங்களும் படிக்கும். ஒரு நாளைக்கு 3 பாடம் படிக்கும். அந்த இதுக்காம நாங்க என்ன செஞ்சிருக்க உடனே போட்டு இல்ல ரன் பண்ணி கிட்டத்தட்ட இதை விட ஒரு கிழமை அப்படி நடக்குதா? ஒரு கிழமை அப்படி நடக்குது. ரைட், ஓகே. சுற்றாடல் உயிரியல். சுற்றாடல் உயிரியல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நாம எங்க என்னத்தை பத்தி படிக்க போறோம். நேற்று நான் சொன்னேன் மூளைக்குற்று உயிரியல். மூளைக்குற்று உயிரியல் என்னத்தை பத்தி படிச்சோம்? டிஎன்ஏ பத்தி ஃபுல்லாவே படிச்சோம். இன்னமும் படிக்க போறோம். டிஎன்ஏ எப்படி, அது எப்படி தொழிற்படுது, அதாவது எப்படி ஒரு டிஎன்ஏ வச்சு அந்த பிள்ளைட வாப்பா எப்படி கண்டுபிடிக்குது, அம்மா எப்படி அதெல்லாம் படிப்போம். அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் பிறப்புரிமையல் 6வது நீட்டு அதுல பத்தி படிக்கும். எப்படி அந்த பிறப்புரிமை காரணிகள் கடத்தப்படுகிறது பார்ப்போம். கடத்துறதுக்கு காரணமானவரை யூனிட் 7ல பார்க்கிறோம். எப்படி கடத்தப்படுதுன்னு சொல்லி அங்க பார்க்கணும். யூனிட் 6 யூனிட் 8ல ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாம சுற்றாடலை பத்தி படிக்க. சுற்றாடல் என்ன, சுற்றாடல் திதின்னு சொன்னா என்ன, சூழலியல் திதி அப்படின்னு என்னன்னு சொல்லி சுற்றாடல் எப்படி சரியா? 9வது யூனிட் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நம்ம தொடாத யூனிட்னு சொன்னால் எது 9 தொட்டோம், 10 மட்டுமே தொடாம இருக்கு. 4 இல்ல 4 நாம ரெக்கார்டிங் இல்ல 4 முடிச்சிருக்கோம். 4 3 2 1 5ல பெண்ட் வந்து கிடக்கு இல்லையா? 6 7ல இப்படி போனா சரி பயாலஜி என்ன செஞ்சிடும், குட்டாவே போய் முடிச்சு விடும். ஏன்னா எல்லா யூனிட்டுக்கு போகும், எல்லாத்துக்கும் முடியும். ஆனா இந்த பயாலஜி ஷெட்யூல்ல யூனிட் 5 மட்டும் என்ன செய்யலாம், இந்த பிள்ளை சேர்க்கை மீல போடவும் இல்லை தானே. அது போடுறது என்ன சொன்னா அதுக்கு ஒரு வேற ஒரு டார்கெட் வச்சிருக்கலாம் சிம்பிளா முடிக்கிறதுக்காக வேண்டி. அது டைம்ல பிள்ளை சேர மாட்டேது. நம்ம பார்ப்போம் என்ன அழகு 8 சும்மா இது ஒரு ஹிஸ்டரி மாதிரி தான். வாசிக்கன் சில முக்கியமான விடயங்களை மட்டும் நோட் பண்ணுவோம். சரியா? சுற்றாடல் என்றால் என்ன? அவரை கேள்வி கேட்கிறார். சுற்றாடல் என்றால் என்ன? எங்களுக்கு தெரியும் சுற்றாடல் என்று சொன்னா எங்களை சுத்தி இருக்கிறது, எங்களுக்கு அது தேவை. அது இல்லாட்டி நம்ம கேட்கலாம் இல்லையா? இப்ப சுற்றாடல் ஒன்று இல்லைன்னு சொன்னா எங்களை வாழ முடியுமா? வாழ முடியாது. சொல்லுவாங்க தண்ணி இல்லாம வாழ இயலாது, உணவு இல்லாம வாழ இயலாது, அப்படின்னு வழி இல்லாம காற்று என ஒட்சன் இல்லாம வாழ இயலாது. ஆனா அதுக்கு மேலதிகமாக சுற்றாடல் இல்லாம அவர் வாழ முடியாது. அதான் உண்மை. ஏன்னா இப்ப நீரா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், வழியாக இருக்கட்டும், சுற்றாடல் இல்லாட்டி அது வந்து செய்யணுமா? சேர மாட்டேன். அது இப்படிதான். இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா டாக்டர் மாதிரி என்ன செய்றாங்க, உயிரை காப்பாத்துறாங்க. உயிரோட காப்பாத்துறாங்க டாக்டர் மாதிரி. ஆனா டாக்டர்மாருக்கு தான் எல்லா கிரெடிட்டும் கிடைக்கும். டாக்டர்மாருக்கு படிச்சு கொடுத்த சேவை கிடைக்குதா? கிடைக்குது. நல்ல நோக்கமாக விளங்கணும். ஒரு டாக்டர் ஒருவரை உருவாக்கக்கூடியவர் ஒரு சேவை. நான் அந்த விதத்துல தான் வேற நாங்கள் ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்றாங்க தான். அதெல்லாம் அந்த விதத்துல சொல்ல மாட்டேன் இல்லையா? டாக்டரையும் படிச்சு கொடுக்க ஏதும். அவங்க ஏதான் படிச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஒருவேளை குருடனுக்கு வரால் படுற மாதிரி அவங்க ரிசல்ட்ஸ் எடுக்கிறேன்னு தெரியாதுன்னு சில டாக்டர்மார் படிச்சு கொடுக்க ஒரு டைம் இல்லாம இருக்கணும். அல்லது மெத்தட்ஸ் தெரியாம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லையே. சுற்றாடல் என்றால் என்ன? அங்கியொன்றின் மீது அல்லது சூழலியல் சாத்தியம் ஒன்றின் மீது செயல்பட்டு இறுதியாக அதன் வடிவத்தையும் நிலை பெருகையையும் தீர்மானிக்கும் பௌதீக இரசாயன உயிரியல் காரணிகளின் சிக்கல். இதை சில கீவேர்ட்ஸ் தான் நோட் பண்றோம், உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்காக வேண்டிய சொல்றாரு.
அங்கி ஒன்றின் மீது அல்லது சூழலில் சாக்கியம் ஒன்றின் மீது. இப்படி அந்த இடத்துல சொல்றோம். இப்ப உண்மையாவே மூலக்கூறு அந்த ஆட்சியின் ஒழுங்கமைப்பு வந்து நோட் பண்ணா பெஸ்ட் என்ன வரும்? மூலக்கூறு வரும். மூலக்கூறு மூலக்கூறு ரைட்டா வாசிக்கிறானே. அடுத்தது புன்னங்கம். என்னது? புன்னங்கம். அடுத்தது மூலக்கூறு, புன்னங்கம், களம். களம் இதுல ஒரு கேஸ் வந்துக்குது. இந்த களத்துக்கு பின்னுக்கு இருக்கிற புன்னங்கம் மூலக்கூறு இரண்டுக்குமே உயிர் இல்லை. உயிரங்கிற ஒன்று ஆரம்பிக்கிற களத்துல எல்லா வீட்டையும் அதை பத்தி சொல்லிதான் ஸ்டார்ட் பண்றேன். மறக்க போறாரு. சரிதானே? களம், களங்கள் பல சேர்ந்து என்ன உருவாகுது? இளையம் உருவாகுது. இளையம், இளையங்கள் பல சேர்ந்து அங்கம் உருவாகுது. அங்கம். அப்படி போயிட்டு அம்புக்குறி எப்படி வளைச்சு போறியா? இல்ல திரும்ப ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண இப்படி. அப்ப அங்கங்கள் பல சேர்ந்து தொகுதியாக உருவாகும். சிஸ்டர்ஸ் என்ன தொகுதி? தொகுதிகள் பல சேர்ந்து அங்கியா? எஸ், அங்கி. அடுத்தது ஒரு சிம்பிள் ட்ரிக். அங்கிக்கு பிறகு தா கு ஷா சொன்னே அப்படிதானே? தா கு ஷா. தா என்று சொன்னால் பனியன், மந்திரம் அப்படின்னு சொல்லி. தா கு, கு என்று சொன்னால் குழப்பறது தானே குடித்தொகை. அப்ப சா என்று சொன்னால் சாக்கியம். சாக்கியம். அடுத்தது என்னது? சூழல் தொகுதி. அதோட சேர்த்து உயிர் கோலம். இது எங்க படிச்சிருக்கிறோம் தெரியுமா? அழகு ஒன்று. டோட்டலான ஆட்சிநிலை ஒழுங்கமைப்பு மட்டும் என்ன? அப்ப எல்லாம் கிளியர் தானே? இப்ப நான் சொல்றேன், நான் சொன்னேன் ஸ்பெஷல் பண்ணிக்கல. எதெல்லாம் அங்க கீ கோட்டிக்கோ அந்த கீ கொண்டு நீங்க நோட் பண்ணணும். திரும்ப சொல்றேன், பயாலஜி பாடமாக்குறியா? பாடமாக்குறது இல்ல. அவசியம் நம்ப மாட்டாங்க 2 பேரு. நீங்க அப்படி விளைங்க என்ன செய்யும்? எல்லாமே கிளியர் ஆகும். நிறமூர்த்த அப்படி சொன்னா நிறமூர்த்த மிஷன் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஷுவராகவே கிளிக் ஆகும் இல்லையா? பல டிவைட் அந்த மெத்தட்ஸ், அந்த ஆன்சர் வேற வேற விதத்துல வரையும் என்ன சொன்னா என்ன அப்படிதான் விளங்கி இருப்பீங்க நீங்க. சுற்றாடல் தானே சும்மா சின்ன கேஸ் தான், விளங்கி வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கு என்ன படிச்சுட்டு பிரேக் விடுவானே, அடுத்த செஷன் தொடங்கும் போது மதுக்கடையில கவர் பண்ணிடும். இன்றைக்கு படிக்கிற 3 யூனிட்ஸையும், அதாவது அந்த 3 பாடத்தையும் இன்றைக்கே படிச்சு முடிச்சு. அப்படி போய் போட்டு திரும்ப 3 நாள் கழிச்சு திரும்ப என்ன செய்யணும்? ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சரியா? இப்ப தானே? இப்ப சொல்றத கேளுங்க. அங்கி ஒன்றின் மீது அல்லது சூழலியல் சாக்கியம் ஒன்றின் மீது. அப்ப அங்கே சொல்றாரு அல்லது சூழலியல் சாக்கியத்தை சொல்றாரு. அங்கி ஒன்றின் மீது அல்லது சூழலியல் சாக்கியம் ஒன்றின் மீது செயற்பட்டு. அப்ப அந்த சுற்றாடல் என்பது தாக்கம் செலுத்துவது 2 பேரு. ஒன்று அங்கி அல்லது சாக்கியம். சரியா? சாக்கியம் செயற்பட்டு இறுதியாக அதன் வடிவத்தையும் நிலை பெருகையையும் தீர்மானிக்கும். அப்ப 2 தீர்மானிக்கப்படாது. அந்த சுற்றாடல் என்று சொல்றது, அந்த சுற்றாடல் என்று அங்க சொல்றது 2 விடயத்தை தீர்மானிக்க போறாங்க. சரியா? ஒன்று அதன் வடிவம், அந்த அங்கிட அல்லது அந்த சூழலில் சாக்கியத்துல வாழ்ற தனியன்களுடைய வடிவத்தையோ
நிலைப்பெருகை சொன்னா என்ன தெரியுது நம்மளுக்கோ தப்பி பிழைக்கிறது நிலைப்பெருகையும் தீர்மானிக்கின்ற ஒரு பௌதீக இரசாயன உயிரியல் அப்ப ரெண்டும் பாடம் என்ன பௌதீக இரசாயன என்ன உயிரியல் காரணிகளின் சிக்கல் அவரோ காம்ப்ளெக்ஸ் சிக்கல் ரைட் ஓகே அண்ணா நோட் பண்ணுங்க அப்ப சொல்லுங்க பாப்போம் சுற்றாடல் என்றால் என்னன்னு கேட்டா அங்கியொன்றில் அல்லது சூழலியல் சாத்தியம் ஒன்றில் தொழிற்பட்டு அதன் வடிவத்தையும் நிலைப்பெருகையையும் தீர்மானிக்கும் பௌதீக இரசாயன உயிரியல் காரணிகளின் சிக்கல் சுற்றாடல் எனப்படும். அப்ப இதுல லைவ் இருக்கிறார்கள் ஒரு இஷ்யூ இல்ல இது பார்த்துட்டு டாக்குமெண்ட் புஷ் பண்ணி நீங்க என்ன செய்யணும் சுற்றாடல் என்றால் என்ன என்று எழுதி பார்க்கணும். உங்களுக்கான மைண்ட் மேப் இதுதான். இதைத்தான் நீங்க பாடமாக சுற்றாடல் அண்ணா அப்படி சுற்றாடல் என்று சொன்னால் என்ன இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் கேட்போமா ஒரு நாள் சொல்லுங்க பாப்போம். அங்கி ஒன்றின் மீது அல்லது சாகி ஒன்றின் மீது செயற்பட்டு அதன் வடிவத்திலேயோ நிலைப்பெறுகையிலேயோ தீர்மானிக்கும் பௌதீக இரசாயன உயிரியல் காரணிகளின் சிக்கல் அந்த மாதிரி. சரியா? நீங்க வேணும்னு சொன்னா படிச்சாங்க கேட்டு பாருங்க. சம்டைம் அது வருமா வராதானே எனக்கு தெரியா. பட் இங்க வரும். அதான ஷுவரா இங்க வரும் ஷுவரா. கொஞ்சம் கிரௌடும் குழப்பி புள்ளைகளையும் குழப்பி சுற்றாடல் என்வாயன்மெண்டல்ங்கிறது இனி தெரிஞ்ச வகையில நானும் என்வாயன்மெண்டல் பயாலஜி வந்துகிட்டு படிக்கிறதா கடைசி நேரத்துல டியூட்டர் தாந்துட்டு வாசிச்சு டக் 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 நினைக்கலாம். இப்படி என்வாயன்மெண்டல் உயிரியல் படிச்சுன்னு சொன்னா எனக்கு என்னமா தெரியாது. சில சேர்மானங்களை செய்யலாம் இல்லையா? கொஞ்சம் பேர் இதெல்லாம் டிவைட் பண்ணுங்க. அப்ப என்னத்தையும் சேர்த்திருக்கிறான் அவங்க சொல்லுவாங்க 5 மினிட் வரைக்கும் படிச்சா போதும் அவங்களுக்கு ஏன் வந்துடும். அப்ப மத்த வீட்டை அவன் சேர்த்து மெண்டலா இல்லையே எல்லாம் படிக்கணுமா? ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பத்திலேயே அவங்க ரிஜெக்டிங்க சொல்லி கொடுக்குற பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி கொடுக்குறது. ஆரம்பத்திலேயே பயத்தை சொல்றது ரிஜெக்டிங்க சொல்லி கொடுக்குறது அப்படி இல்லை. கியூட்டா போயிட்டிக்கணும். எல்லாம் முக்கியம் தான் பிள்ளைகள். எல்லாம் சின்னதா எல்லாம் கேஸ் அதான் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லணும். வந்த உடனே இது பெருசு இது மெக்கானிக்ஸ் கூட அவங்க சொல்றேன் இது கொஞ்சம் கஷ்டம் எல்லா பேரும் சொல்றேன். அந்த பிள்ளையோட மைண்ட்ல அந்த நியூரோன்ஸ்ல பதியப்படும் மெக்கானிக்ஸ் கஷ்டம். சரியா? கருத்து சொல்றாரு சுற்றாடல் உயிரியல் என்றால் என்ன? இப்ப நம்ம சுற்றாடல் என்றால் என்ன? இப்ப சுற்றாடல் உயிரியல் அதாவது உயிரியல் நான் சொல்றது அந்த கீக்கோட் இயல் என்று சொன்னால் கற்கை. அப்ப உயிர் இயல் என்று சொன்னால் உயிரங்கி பற்றிய கற்கை. அப்ப முசித் இயல் என்று சொன்னால் என்ன? முசித்தை பற்றிய கற்கை. அதே மாதிரி விலங்கியல் என்று சொன்னால் விலங்கு பற்றிய கற்கை. அதே மாதிரி இவர் சொல்றாரு சுற்றாடல் உயிரியல் என்று சொன்னால் சுற்றாடல்ல இருக்கிற உயிர்களை பற்றின கற்கை. உயிர் வாழும் இனங்கள் கொண்டு குடித்தொகைகள் ரைட்டிலிருந்து சாக்கியம் சூழல் தொகுதிகளது தோற்றம் தொழிற்பாடுகள் தொடர்பாடுகள் இடைவினைகள் இயற்கை வரலாறு போன்றவை பற்றிய இயக்கத்துக்குரிய சுற்றாடல் செயல்முறைகள் சார்பான விஞ்ஞான பூர்வமான கற்கை. இப்படி எழுத வேணாம். இந்த டெபினிஷன் இருக்கு பட் எழுத வேணாம். இதை நான் எப்படி தெரியுமா தர போறேன்? சுற்றாடல் உயிரியலில் உள்ளடங்குபவை என்று சொன்னாங்க கேட்பாங்க. சரியா? அத நீங்க டெபினிஷனை கொடுக்க வேண்டாம். இரண்டாவது டெபினிஷன் பாருங்க. சுற்றாடல் உயிரியல் என்பது சுற்றாடலில் பல்வேறு உயிரியல் கூறுகளினதும் அவற்றுக்கு இடையிலான உயிரியல் கூறுகளுடனான இதுமான தொடர்புகளை பற்றி இப்படி சொல்லுங்க. நான் சொல்றேன்னா சுற்றாடல்ல இருக்கிற உயிரியல் கூறு உயிர்கூறு என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பை பற்றி கற்போம். இப்போ கிளியர் ஆயிக்கிறா? அது கொஞ்சம் நான் வெளிவிடணுமா? வெளியினா என்வாயன்மெண்டல்ங்கிறது பாப்பா ஒரு கிளாஸோடைய சத்துர போயிட்டு
இருந்தாலும் எடுத்துக்கிறோம் பாருங்க. கீழ்கோட்டை மட்டும் அதாவது என்ன சொல்றாருன்னு சொன்னா சுற்றாடலில் காணப்படும். ஸ்டார்ட் பண்ண எப்படி? சுற்றாடலில் காணப்படும், சுற்றாடலில் காணப்படும், சரிதானே? உயிர் கூறு, உயிர்கூறுக்கும், உயிர்கூறுக்கும், உயிரிலி கூறுக்கும், உயிரிலி கூறுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி கூட்டாரிக்குமா? இது அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப சுற்றாடல் சுற்றாடலில் காணப்படும் உயிர்கூறு உயிரிலி கூறுக்கும், அதாவது உயிர்கூறுக்கும் உயிரிலி கூறுக்கும் சொல்ல. இப்ப எறும்பு மண்ணு அப்படி ஒரு கான்செப்ட். கூறுக்கு இடையிலான தொடர்பை பற்றி கற்றல், சரியா? அப்படி சொல்லி இப்ப நான் அந்த ஒரு வினாவளி பங்கிட்டு வாசிச்சேன். அது எப்படி தெரியுமா உள்ளடக்க போறேன்? சுற்றாடல் உயிரியலில் உள்ளடங்குபவை, சுற்றாடல் உயிரியலில் உள்ளடங்குபவை ஒன்று குடித்தொகை, சாக்கியம், பெஸ்டிகார் சொல்றாரு உயிர் வலிமினம். நான் அதை அப்படிதான் உள்ளடக்க போறேன்னா நீங்க சொல்லுங்க. அந்த சுற்றாடல் உயிரியலில் உள்ளடங்குறது ஒன்று என்ன? உயிர் வாழும் இனம், ரைட். இரண்டாவது குடித்தொகை, குடித்தொகை. அடுத்தது சாக்கியம், அதாவது இனம் என்று சொல்றாரு, தனியன் என்று சொல்றாரா? குழப்பிக் கொள்றல. சாக்கியம். அடுத்தது சூழல் தொகுதியின் தோற்றம், சூழல் தொகுதியின் தோற்றம், அந்த சூழல் தொகுதியின் தோற்றம், அதோட சேர்த்து தொழிற்பாடு, என்ன அது தொழிற்பாடு, அதுல இடைவினைகள், என்னது இடைவினைகள். அடுத்தது அஞ்சாவது இயற்கை வரலாறுகள். இயற்கை, ஒவ்வொரு இயற்கையும் ஒரு வரலாறு கொண்டிருக்கு உண்மையாவே. வரலாறு ரைட். இயக்கத்துக்குரிய சுற்றாடல், இயக்கத்துக்குரிய சுற்றாடல் என்பவற்றை பற்றிய விஞ்ஞான பூர்வமான கற்கை. இப்ப நான் சொல்லிக்கேன் சுற்றாடல் உயிரியல், சுற்றாடல் என்றால் என்ன, சுற்றாடல் உயிரியல் என்று சொன்னால் என்ன கலைந்தா. அடுத்தது சுற்றாடல் உயிரியலில் உள்ளடங்குபவை என்ன, இப்படிதான் கழிவாரு, சரியா? அந்த கேள்வியை விளங்கிக் கொள்ற அந்த கான்செப்ட் மட்டும் தான் முக்கியம். நான் சொல்லி தந்தீங்க. சுற்றாடல் உயிரியலில் உள்ளடங்குபவை கேட்டா பிள்ளைகளுக்கு வழங்குறது ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் பண்ண நோட்ஸ் கொடுத்திருக்கிற அப்படி யோசிக்கும், அப்படி ஒரு கான்செப்ட் படிக்கலையே அப்படின்னு சொல்லி சில பிள்ளை அந்த எவ்வாறு யோசிப்பாங்க. சுற்றாடல் உயிரின்னு சொன்னா அதை பத்தி தான் நான் கற்க போறேன் பிள்ளைங்க, பட் அதுல நான் தெளிவு அதுல நான் கிளம்பலாம் வரலையே, சரியா இருக்கணுமா? அப்ப தனியன், குடித்தொகை, சாக்கியம், சுழல் தொகுதியில தோற்றம், அந்த தொழிற்பாடு, அந்த இயக்கத்துக்குரிய சுற்றாடல். சில சுற்றாடல் இங்க இருக்கு, சில சுற்றாடல் அழிந்து விட்ட சுற்றாடல் என்னன்னா அப்படி வரையும். அந்த டைனோசர் வாழ்ந்த சூழல், அதோட டைனோசர் அந்த சுற்றாடல் எப்படி இருக்குதா? இல்ல. மனதில் பனி, அந்த கப்பல் யானைகள் சொல்ற யானை வாழ்ந்து, அந்த யானையும் அந்த யானை வாழ்ந்த சூழல் இப்ப இருக்குதா? மாறி இருக்குது. அதான் சொல்றது இயக்கம் சொன்னா இப்ப இருக்கிறது, இப்ப நடந்துட்டு இயற்கை வரலாறுக்குள்ளதான் அதான் வரும். என்ன நடந்துச்சு, இருந்துச்சு, இப்ப இல்லை, இருந்துச்சு, இல்ல. இப்ப சுற்றாடல் உயிரியலை ஏன் கற்கணும்? சுற்றாடல் உயிரியல் சொன்னா என்ன, சுற்றாடல் உயிரியலுக்குள்ள அடங்குறது என்ன, ஏன் படிக்கணும்? ரைட்டா?
சுற்றாடல் உயிரியலை கற்பதன் மூலம் நாம் வாழும் சுற்றாடலின் கட்டமைப்பு தொழிற்பாடுகளை விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவது முக்கிய கருத்து, சுற்றாடல் உயிரியலை ஏன் படிக்கணும் என்று சொன்னா, நாங்க வாழ்ற சுற்றாடலினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடுகளை விளங்கிக் கொள்வதற்கு. அதுல வந்துகிட்டு நிறைய பேர் சொல்றாரு, இந்த ஸ்பேஸ் இல்ல இல்லையா, இதை நோட் பண்ணுங்க. நம்ம எடுத்து காணுமா ஆரம்பிக்கு அதை நினைக்கிறீங்கிறது கொஞ்சம் கஷ்டமா. அப்ப சுற்றாடல் உயிரியலை ஏன் கற்கணும், ஏன் கற்கணும் என்று கேட்டா, முதலாவது நம்ம அந்த வேர்ட்ஸை கொடுத்துக் கொள்வோம். நாம் வாழும் சுற்றாடலின் கட்டமைப்பு தொழிற்பாடுகளை விலகிக் கொள்ளுதல். சரியா? இரண்டாவது, சுற்றாடலினது உயிரிலி கூறுகள் ஒன்றிணைக்கப்பட்ட விதமும் அவை ஒன்றுடன் ஒன்று இடைவெளி புரியும் விதமும் பற்றி விளங்கிக் கொள்ளலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னது, ரெண்டு கூறுகள் காணப்படுது. ஒன்று உயிர் கூறு, உயிர், அதுக்கான நீங்க இப்படி எல்லாம் போடுறது, உயிரிலி கூறு, உயிர்கூறு கமா உயிரிலி கூறு என்பவற்றுக்கு இடையிலான தொடர் சொல்றாரு. உயிர் அல்ல, உயிர்கூறு கமா உயிரிலி கூறு என்பன ஒன்றிணைக்கப்பட்ட விதம், ஒன்றிணைக்கப்பட்ட விதம், எப்படி அவங்களுக்கு இடையிலான தொடர் ரிலேஷன் இருக்கு. இரண்டாவது, இடைவினை புரியும் விதம். இடைவினை என்று சொன்னா தாக்கத்தை செலுத்துவது. என்னது? இடைவினை புரியும் விதம். அவங்க எப்படி அந்த போட்டிய சமாளிச்சு கொள்றாங்க என்கிற அந்த கான்செப்ட் எழுதுறாங்க. இப்படி எழுதுறது நீங்க எழுதுறது எப்படின்னு சொன்னால், உயிர்கூறு கமா உயிரிலிக்கூறு எவ்வாறு ஒன்றிணைக்கப்பட்ட, அல்லது இப்படி உயிர்கூறு உயிரிலிக்கூறு ஒன்றிணைக்கப்பட்ட விதம் கமா அவை இடைவெளி புரியும் விதம் பற்றி அறியலாம். இரண்டாவது, முதலாவது என்னன்னு சொல்லிங்க, முதலாவது என்ன, நம் வாழும் சுற்றாடலினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, சுற்றாடலில் வாழும் உயிர்கூறு கமா உயிரிலிக்கூறு ஒன்றிணைக்கப்பட்ட விதம் பற்றியும் அவை இடைவெளி புரியும் விதம் பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். சரியா? ரெண்டு கூறுகள் இருக்கு. அடுத்தது, சுற்றாடலின் ஒழுங்கமைப்பு மட்டங்களை இனம் கண்டு கொள்ளலாம். அதான் சொல்றோம் இன்னைக்கு. இரண்டாவது, சுற்றாடலின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள் பற்றி அறியலாம். இரண்டாவது, சுற்றாடலின் ஒழுங்கமைப்பு மட்டம் பற்றி அறிய முடியும். விளங்குகிறது? மூன்றாவது, சூழல் தொகுதி ஒன்றினது பிரதான செயல்முறை பற்றி கற்றுக்கொள்ளலாம். அதாவது சூழல் தொகுதியின் செய்முறை, சூழல் தொகுதியோட பங்களிப்பு அப்படி போடுறது. சரியா? சூழல் தொகுதியின் பங்களிப்பு, சூழல் தொகுதியின் பங்களிப்பு என்னன்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். பங்களிப்பு. நாலாவது, தரைக்குரிய நீருக்குரிய சூழல் தொகுதிகளது வெவ்வேறு கூறுகளை இனம் கண்டு கொள்ளலாம். அப்ப வாடுக்குரியது இருக்குதான் பார்த்துக்கொள்ளும். தரைக்குரிய, அதாவது சூழல் தொகுதி கூறுகளை அறிந்து கொள்ள முடியும். தரைக்குரிய கமா நீருக்குரிய என்ன, வெவ்வேறு கூறுகளை நீருக்குரிய சூழல் தொகுதியினது வெவ்வேறு கூறுகளை இனம் காணும். சூழல் தொகுதியினது வெவ்வேறு கூறுகளை இனம் காண்க. சரியா? வெவ்வேறு கூறுகளை இனம் காணல். அஞ்சாவது,
மனித செயற்பாடுகள் எவ்வாறு, அதாவது சூழல் தொகுதியை மனித செயற்பாடு எவ்வாறு மாற்றி கொடுக்கும். அதாவது மனித இடம் இணைக்கிறது கஷ்டம். மனித செயற்பாடு சரிதானே, மனித செயற்பாடு சூழல் தொகுதியை எவ்வாறு பாதிக்குது. அப்படி மனித செயற்பாடு சூழல் தொகுதியை எவ்வாறு பாதிக்கிறது. அடுத்தது சுற்றுச்சூழலினுடைய இயற்கை மாற்றங்கள், அதாவது இயற்கை அனர்த்தங்களை பத்தி நம்ம படிச்சுக் கொள்ள முடியும். சரியா? அப்ப சுற்றாடலின் 6வது என்ன, 7வது என்ன, ஒன்றாம் எக்ஸ்ட்ரா சேர்த்தனே. அப்ப 6வது வந்துகிட்டு சுற்றாடலினுடைய இயற்கையான மாற்றங்கள் பற்றி நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். எதற்கு மூலம்? உயிரியல், சுற்றாடல் உயிரியலை கற்பதற்கான ரீசன் ஏன் படிக்கணும். சரி, இப்ப நம்ம அடுத்தது சுற்றாடலின் ஒழுங்கமைப்பு மட்டங்களை பற்றி படிக்க போறோம். அதாவது இந்த மட்டங்கள்ல வந்துகிட்டு சுற்றாடல் சம்பந்தப்படுறது இவர்கள் தனியன், குறித்தொகை, சாத்தியம், சுழற்தொகுதி, உயிர்கோளம், இவங்கள்ட்ட தான் சுற்றாடல் வருது. ரைட்டா? அதை படிக்கணும். இதுதானே? நீங்க நோட் பண்ணி கொடுங்க. நீங்க நாளைக்கு இந்த மாதிரி இப்படி அறவுரை ஆடுங்க, நீங்க அழகாக கொம்பிட்டாத்த பதில் எழுதுங்க. சரியா? இதே மாதிரி தான் இதில் நீ கப்ல வச்சு கொள்ளணும். முக்கியமான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன செய்யணும், ஒரு காப்பி எடுத்து வச்சு கொள்ளணும். ரைட்டா? எப்படி ஆன்சர் அடிக்க ரைட், இப்போ நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், படிக்கிறேன். ரைட், இப்ப சுற்றாடலினது ஒழுங்கமைப்பு மட்டங்கள். சுற்றாடலினது பார்த்தது இந்த டோட்டல் உயிரின் ஆட்சியின் ஒழுங்கமைப்பு மட்டம். இப்ப பார்க்க போற சுற்றாடல் மட்டம். சுற்றாடலினது ஒழுங்கமைப்பு மட்டம். சரியா? ஒழுங்கமைப்பு மட்டம். சரியா? ரைட், பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒழுங்கமைப்பு மட்டத்தை சொல்றாங்க. தனியன், குடித்தொகை, சாக்கியம், சுழற்தொகுதி, உயிர்கோளம். கமெண்ட் நான் சொன்னேன் தானே. அப்ப ஃபர்ஸ்ட்க்கு அதை எழுதுவோமா, அதாவது டோட்டல் எழுத மாட்டேன், தா கூஷா அப்படின்னு. சரியா? இந்த டெபினிக்கன் சொட்டு இல்ல மொத்தமாக எழுதி டிவைட் பண்ண வேணும். டெஸ்டுக்கு வாரது யாரு? தனியன். என்னது? அவரு அங்கி சொல்லுங்க. அங்கி. என்னது? அங்கி. ரெண்டாவது அப்ப குடியா, குடித்தொகை. கவனமா, குடித்தொகை. மூன்றாவது சாகியம். அடுத்தது 4வது என்ன? சூழற்தொகுதி. அடுத்தது உயிர்கோளம்.
அப்ப 5 மட்டங்கள் இல்லையா? சுற்றாடலின் ஒழுங்கமைப்பு மட்டத்தை தெரிந்து கேட்டா அம்புக்குறி ஃபார்மேட் நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். அதாவது கேட்பாரு பாய்ச்சல் கோட்பாடு மூலம் பெற்றால் அந்த கீவேர்ட்ஸ் முக்கியம் இருக்குமா? இதுல அங்கி களமளம் சேர்க்கிறியா? சேர்க்கிறது சரியா இருக்கு. இப்ப இதண்ட என்ன அதண்ட என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இப்ப நான் ஒரு கோட் தான். சரியா? எப்படி ஒரு விளங்குற மாதிரி. சரிதானே? தனியன் என்று சொன்னா தனியன் என்று சொன்னால் மீன் மட்டும். சரியா? எப்படி மீன் என்னது? மீன். சரியா? குடித்தொகை என்று சொன்னா அந்த மீன் தானே, மீனு கூட ஜெலிஃபிஷ் இருக்கு, அதோட சேர்த்து நண்டு இருக்கு. என்னது? நண்டு இருக்கு. சரியா? அது குடித்தொகை. இவரு இங்க, இவரு இங்க. சாக்கியம் என்று சொன்னா அதோட சேர்த்து ஒரு டிவைட் ஒன்று இருக்கு. ஒரு டிவைட், இது ஒரு இது இருக்கு. இது பெண்களை நான் சொல்றேன். அதே மாதிரி அந்த ஜெலிஃபிஷ் இருக்கிறாரு, அந்த மீன் இருக்கிறாரு, இதுதானே அந்த நண்டு இருக்கிறாரு, இதுதானே அது கூட வந்துகிட்டு உள்ளவன் இருக்கட்டும். அடுத்தது சூழல் தொகுதி என்று சொல்லப்பட்டவா டிவைட் தானே, டிவைட் அந்த கல்லு, இந்த கல்லு மாதிரி ரெண்டு கல் ஒரு கேஸ். அப்ப இடத்தொரு கல் இருக்குது, இன்னொரு பக்கம் மீன் இருக்கிறாரு, அந்த ஜெலிஃபிஷ் இருக்குது, அங்க போகுது இல்லையா? இந்த கல்லோட நிக்கா நல்லா பாரு. இந்த கல்லுக்கு பக்கத்துல கேமரா கொஞ்சம் திருப்போம், நான் திருப்பேன். சரியா? இந்த கல்லுக்கு இங்கால பக்கம் இதே மாதிரி ஒன்று இருக்குது, கல்லுக்கு நடுத்துல என்ன செய்யுது? அதே மாதிரி ஒன்று இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒன்று இருக்கிறாரு. உயிர்கோளம் என்று சொன்னா இந்த கல்லுக்கு சாமான் கல்லு எல்லாம் வரும், அதுக்கு ஒட்டியான கட்டடங்கள், ரோட்டு, பாதை, மனிதன் வரும். ஒரு கோட் ஒன்று தந்து இருக்காங்க, ஒரு கோட் ஒன்று தந்து இருக்கு. சரியா? திருப்போம். ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு இதொன்று விளங்கி அவர் சொல்றாரு, தனியனுக்கு என்ன டெபினிஷன் சொல்றாருன்னு சொன்னா முதல்நிலை மட்டம் அணியன் ஆகும். முதல்நிலை மட்டம் அணியன் ஆகும். தனியன் என்பது உயிர் உள்ளனவாகும். டெஸ்டுக்கு முதல்நிலை மட்டம், இரண்டாவது உயிர் இருக்கும். தனியன் அப்படி என்ன செய்யும்? கட்டாயம் உயிர் இருக்கும். உயிர் இருக்கும். அடுத்தது அங்கே ஒன்று சுற்றாடல் காரணிகள் சார்பாக தனக்கே உரித்தான உடற்சூழலியல் உறுப்பு மற்றும் நடத்தை சார் பண்புகளை கொண்டது. என்ன சொல்றாரு என்ன சொன்னா அங்கே ஒன்று சுற்றாடல் காரணி சார்பாக தனக்கே உரித்தான உடற்சூழலியல் நடத்தைகளை கொண்டது. அவருக்கு ஸ்பெசிபிக்கான ஒரு நடத்தை இருக்கு, தனித்துவமான இந்த சுற்றாடலுக்கு ஏற்ற தனித்துவமான உடற்சொல்லியல் நடத்தைகளை கொண்டது. கவனமா, இந்த சுற்றாடலுக்கு ஏற்ப தனித்துவமான ஸ்பெசிபிக்கானது தனித்துவமான உடற்சொழில் நடத்தைகளை கொண்டது. அதான் சொல்றது தனியன் என்று சொல்லு. அவர் ஒரு முதல்நிலை மட்டம் தானே, இரண்டாவது அது உயிர் இருக்கும். தனியில எந்த ஒரு கேஸுமே உயிரற்றதாக இருக்குமா? எல்லாமே உயிரிழப்புதான் இருக்கு. அடுத்தது குடித்தொகை என்று சொன்னால் ஒரு குறித்த இடத்தில் வாழும் தம்முள் இனம் கலப்பதன் மூலம் பல மான எச்சங்களை தோற்றுவிக்கும் ஒரே இனத்தை சார்ந்த தனியன்களின் கூட்டம். ஒரே இனம், இப்ப அந்த கடல் என்கிற ஒன்றுக்குள்ள வாழ்ற ஒரே இனத்தை சொல்றாங்க. அப்ப நீங்க சரியா எழுதணும், ஒரு குறித்த இடத்தில் வாழும், ஆனா கடல் தான். ஒரு குறித்த இடத்தில் வாழும் தம்முள் இடம் கலப்பதன் மூலம் பலமான எச்சங்களை தோற்றுவிக்கும். குறித்த இடத்தில் வாழும், சரியா? இரண்டாவது
தம்முள் இனங்கலப்பதன் மூலம் சொன்னால் இனப்பெருக்கம் என்ன தம்முள் இனங்கலப்பதன் மூலம் இனக்கலப்பு இனக்கலப்பு மூலம் வளமான எச்சங்களை தோற்றுவிக்கும் வளமான எச்சங்களை தோற்றுவிக்கும் இனங்களை சொல்றது குடித்தொகை சார்ந்த தனியன்களில் கூட்டம் பாருங்க. டெலிபிஸ் வந்துகிட்டு கடல்ல வாழும், கடலுக்குள்ள எல்லாருமே வாழ்றாங்க. ஆனா இவரு அவரை கொடுத்து குடிந்த பெருக்கம் செஞ்சு மீனை உருவாக்குவார். இவரு டெலிபிஸ், இவரு என்ன அப்படி குறித்த இடத்தில் வாழும் நம்முடைய இனக்கலப்பதன் மூலம் வளமான எச்சங்களை தோற்றுவிக்கும் ஒரே இனத்தை சார்ந்த தன்மைகளை கூட்டம். சரியா? ரைட். அடுத்தது சாக்கியம். ஒரு குறித்த பகுதியில் தம்முள் இடைவெளி புரிந்தவாறு உயிர் வாழும் வெவ்வேறு இன குடித்தொகைகளின் சேர்மானம். வெவ்வேறு இன குடித்தொகை. சரியா? எனக்கு அந்த பாருங்க, எல்லாரும் கல்லு சூழல் ஒன்று வருது. அவர் சொல்றார் ஒரு குறித்த பகுதியில் தம்முள் இடைவெளி புரிந்தவாறு. இந்த கல்லு அதை டிவைட் பண்ணி ஒரு சூழல், அங்கால ஒரு சூழல் இருக்க போகுது. அப்ப ஒரு குறித்த பகுதியில் தம்முள் இடைவினை புரிந்தவாறு உயிர் வாழும் வெவ்வேறு இன குடித்தொகை. இங்க ஒரே இனம், இங்க வெவ்வேறு இன குடித்தொகை. கவனம், அதான் கீ. வெவ்வேறு இன குடித்தொகை, வெவ்வேறு இன குடித்தொகை. கவனம். ஆனா அதுவும் வந்து இடைவினை புரிந்தா வாழும், சண்டையெல்லாம் இல்லை. சரியா? இந்த இதுக்குள்ள வந்து இடைவினை புரிந்து வாழும். இந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கு இருக்கிறவர் இங்க வந்தா பிரச்சனை. சரியா? என்ன சொல்றது தானே, இங்க ஒண்டி இருக்கும், இங்க அதுல கூட்டாளிகள் இருக்கும். அந்த கூட்டாளிகள் வந்து என்ன செய்யும், வேற வேற வெவ்வேறு இனங்களாக இருக்கு. சரியா? சூழல் தொகுதியில தானே ரெண்டு சூழல் இருக்கும். இங்க இருக்கிறது அங்க வந்த பிரச்சனை வரும். பட் சாகியத்துல அவரவருக்கு நிலை பிரச்சனை வருமா? இல்ல அவர் தனது சூழல் தொகுதி எங்க கிட்டவா பாலமுனை பக்கம் ஆட்டாளத்தில் அவங்க வேற நாங்க வேற. அப்படி இதுக்குள்ள கிட்ட எல்லாம் மட்டும் அதுக்குள்ள அங்கட பிரச்சனை வரும். அதான் சூழல் தொகுதி. இதுதானே அது சொல்றாரு. சாகியங்களிலும் அவற்றுடன் இடைவெளி புரியும் உயிர் காரணிகளிலும் சேர்மானம். உயிர் காரணிகளிலும் சேர்மானம். சாகியங்களையும் சேர்த்து அதோட சேர்த்து இன்னும் ஒரு பக்கத்தில் இருக்கிற சூழல் தொகுதியையும் சேர்த்து இருக்கிறோம். உயிர்கோளம் என்று சொல்றது உயிரிகள் புவியில் வாழும் பகுதி. புவியில உயிர்கள் வாழ்ற பகுதியை சேர்த்து சொல்றது உயிர்கோளம். புவியில் உயிர்கள் வாழும் பகுதி, உயிர்கள் வாழும் பகுதியை சொல்ற டோட்டலாவே உயிரியல் அந்த உயிர்கோளம் அழைக்கப்படும். இந்த புவியில உயிர்கள் வாழ்ற ஒரு பகுதி அதை சொல்றாங்க உயிர் கோளம். சரிதானே? வெவ்வேறு உயிர்கோளங்களை பற்றி என்ன செய்யலாம், அழகான முறையில் படிச்சு கொள்ள முடியும். அடுத்தது சுற்றாடலின் பிரதான உயிர் உயிரிலி கூறு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுற்றாடல வந்து ரெண்டு வகையான கூறுகள் காணப்படுது. ஒன்று உயிர் கூறு, இன்னொன்று உயிரிலி கூறு. அதை பத்தி இப்ப நாம் என்ன செய்யணும், நோட் சின்ன மாதிரி நோட் பண்ணிக்க. இது அழிச்சுப்பட்ட மத்தது போடும் அதலே சார். சுற்றாடலினது ஒழுங்கமைப்பு மற்றும்
அடுத்தது பார்க்க போறது சுற்றாடலின் பிரதான நம்ம வாழ்ற சுற்றாடல் இருக்கிறார் தானே. நம்ம வாழ்ற சுற்றாடல் 2 வகையான கூறுகள் காணப்படும். 2 வகையான கூறுகள் காணப்படும். நாங்க வாழ்ற சுற்றாடல்ல 2 வகையான கூறு காணப்படும். ஒன்று உயிரிலி கூறு. ஒன்று என்னது? உயிரிலி கூறு. இன்னொன்று உயிர் கூறு. சொல்றாரு இந்த உயிரிலி கூறுக்கு டெபினிஷன் சுற்றாடலின் உயிரற்ற கூறுகள். இதெல்லாம் இல்லையா? சுற்றாடலில் இருக்கிற உயிரிலி கூறுன்னு சொன்னால் எழுதணும். சுற்றாடலில் காணப்படும் உயிர் அற்ற கூறுகள். சுற்றாடலில் காணப்படும் உயிரற்ற கூறுகள். உயிர் எழுதலாம் அழகா என்கிற உயிரிலி கூறுன்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் ஞாச கொடுக்கணும். சுற்றாடலில் காணப்படும் உயிர் அற்ற கூறுகள். மீண்டும் உயிர் கூறுன்னு என்ன சொல்லுவீங்க? சுற்றாடலில் காணப்படும் உயிர் உள்ள கூறுகள். இதுக்கு எக்ஸாம்பிள் உயிரற்ற கூறுகளுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன வரும்? நீர், அடுத்தது வலி, ஒளி, வெப்பம், போசனை, மண். சரியா? அதே மாதிரி கரைக்கோளம், அதாவது உயிரிலி கூறுகள் காணப்படுற 3 இருக்கு. இந்த உயிரிலி கூறு காணப்படுறது 3 எடுக்கிறாங்க. 3 உயிர் கோளங்களை எடுக்கிறாங்க. ஒன்று கரைக்கோளம். கரைக்கோளம். நீர் கோளம். அடுத்தது படி. இப்ப நீர் எடுத்தோம்னு சொன்னால் அது கரை. அப்படியா? நீர். அப்ப வலி எடுத்தோம்னு சொன்னால் அது வலி. அப்ப மண் எடுத்தோம்னு சொன்னால் அது கரை கோளம். போசனை எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு போசனை எங்க? கரைக்கோளம். மீனுக்கு போசனை எங்க? கோளம். வேற ஆகாயத்துல எதுவும் வாழுதான் பக்திரக தொங்கிகளில் காணப்படும் அதுகளுக்கா போசனை கோளம். அப்படி இருக்கு. எப்படியும் இந்த 3 பேர் நம்ம சொல்றாரு. இந்த உயிரிலி கூறு வந்து ஒரு பெயர் உயிரிலி கூறும் இனங்களினுடைய எண்ணிக்கையையும் பரவலையும் கட்டுப்படுத்துவது. இந்த உயிரிலி கூறு வந்துகிட்டு 2 விடயத்தை கட்டுப்படுத்தும். ஒன்று இனங்களின், ஒன்று எண்ணிக்கை. இனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவார்கள். அது பறை இல்லை, பரப்பளை. அடே பரப்பளை ஒரு இடத்துல பரப்பளை அடையுது. அதே மாதிரி கட்டுப்படுத்துவார். முக்கியமான கூட்டுகள் சொல்லிட்டு ஏண்டா இந்த செஷன் முடியவங்களுக்கு ஒரு மட்டும் எக்ஸாம் தெளிவா இருக்கு. உயிர் கூறு அது ஏன்னா உயிர் கூட டெபினிஷன் தெரியும். சுற்றாடலில் காணப்படும் உயிருள்ள கூறுகள். அவருக்கு உதாரணமாக எக்ஸாம்பிள் அப்படி சொல்றாரு. என்னென்ன? தாவரம், விலங்கு. நாமது விலங்குகளை வரும். உண்மையா? உண்மைதானே? அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒன்று சொல்றாரு. எவ்வளவு தெரிகிறது? 3 வகை. தாவரம், விலங்கு, பிள்ளைகள். அப்ப இந்த பிள்ளைகள் விலங்குல வரும். மிருகமா விலங்கு என்று சொன்னால் அது இந்த அமைப்பு.
ஏன் மனிதனும் ஒரு மிருகம் தான். அந்த மிருகம் மனிதன மாதிரி இருக்கு அன்பாக, மனிதன் தான் மிருகமாக மாறி இருக்கு. மாறி இருக்கு. நீங்க நான் தெரியவில்லை. பாக்டீரியா அதெல்லாம் சுத்தங்களை தனியா படுத்த அது நுண்ணகிக்குள்ளதான் என்ன வரும்? பாக்டீரியா பாதுகாப்பு சூழலாது. அடுத்தது சூழல் தொகுதிகளுக்கு கட்டமைப்பு வெளிப்பாடு. சூழல் தொகுதிகளினது கட்டமைப்புகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இதை படிச்சா சுற்றாடல் விதிகளை பற்றி படித்தால் இது முடிந்ததோட கொஞ்சம் நம்ம வாசிப்போம். நம்ம வரலாறு பாடங்கள் படிக்கணும். அவர் சொல்றாரு, சூழல் தொகுதி ஒன்றும் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை விளக்கிக் கொள்வதற்கு வாழிடங்களும் சூழல் விதிகளும் தொடர்பான எண்ணக்கரு நம்முடைய சூழல் தொகுதி எப்படி தொழிற்படும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியணும் என்று சொன்னா எங்களுக்கு 2 விடயம் தேவை. ஒன்று வாழிடம், இன்னொன்று சூழல் விதி. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்ப நாம சூழல் தொகுதி, அந்த சூழல் தொகுதியை சூழல் தொகுதியை அந்த சூழல் தொகுதி எவ்வாறு தொழிற்படுகிறது, எவ்வாறு தொழிற்படுகிறது என்று நம்மளுக்கு தேவை. படுகிறது என்று சொல்லி எங்களுக்கு வழங்கணும். தொகுதி எவ்வாறு தொழிற்படுகிறது நமக்கு ஆன்சர் 2 விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று என்னன்னு சொன்னால் வாழிடத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முண்டு சூழல் விதி. சூழல் விதி ஒவ்வொரு அங்கேயும் சூழல், அந்த ஒவ்வொரு சூழலுக்கும் நாங்க வைக்க வேண்டிய ஒரு கடமை கடமை நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு இது. இப்ப ஒரு பாப்பா இருக்கு, அது பிள்ளை இருக்கீங்க, அந்த பிள்ளை கட்டாயம் என்ன செய்யணும்? நல்ல மார்க்கங்கள், நல்ல ஒழுக்கங்களை என்ன செய்யணும்? கல்வி கொடுக்கணும். அப்ப அந்த அப்ப பாப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய விதி. விதி கடமை. வாழ்ற சூழல்ல ஒவ்வொரு உயிர்களுக்கும் சூழலியல் விதி ஒன்று காணப்படும். சூழலியல் விதி அதாவது சூழலுக்கு அவர் செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு கடமை, பங்களிப்பு. அது இல்லாட்டி சூழல் என்ன செஞ்சிடும்? அழிந்து விடும். இப்ப நாம மாம்பழத்தை சாப்பிட்டு தூக்கி வீசுவோம். அது அந்த இடத்துல என்ன செய்யும்? அது முளைக்காம விட்டா இப்ப பார்த்து சும்மா இருந்தீங்க, அவரு கொண்டு போட்டு தூக்கி போட்டுக்காது, அப்ப நான் முளைக்க மாட்டேன். மாடுகள் அறுத்து நம்ம சாப்பிடுவோம். என்னடா நம்மளை அறுத்து சாப்பிட்டாரு, நம்ம போராட்டம் செஞ்ச மாடுகள் எல்லாம் போராட்டம் செஞ்ச இடம் பங்களிக்கதான் வேணும். நம்ம அறுத்துட்டு காட்டுல அதே மாதிரிதான் மாடிப்பார் போலீஸ் ஸ்டேஷன் வைக்கலாமா, என்ன புரியலாமா, அது பங்களிச்சுதான். அப்ப நம்ம சூழல் தொகுதி எவ்வாறு தொழிற்படுகின்றது, அதே 2 விடயங்களை கன்சிடர் பண்ண வேண்டும். வாழிடம், சுழற்சி. சொல்றாங்க சூழல் 3 4 3 டெபினிஷன்.
மூன்று வரைவிலக்கணம் காணப்படுகிறது எதுக்கு சூழத்தில். ஆனா வாழிடத்துக்கு ஒரே ஒரு இனங்கள் வாழுகின்ற பௌதிக பரப்பு வாழிடமே. இனங்கள் வாழுகின்ற பௌதிக பரப்பு இனங்கள் வாழும் பௌதிக பரப்பு. பௌதிக பரப்பு. அப்ப இனங்கள் வாழ்ற ஒரு பௌதிக பரப்பு தான் வாழிடம். ஆனா சூழற்கு வரைவிலக்கணங்கள் காணப்படுகிறது கொண்டும் சூழல் தொகுதி ஒன்றில் அங்கே ஒன்றின் வகிப்பாகம். சூழல் தொகுதியில அங்கே ஒன்றின் வகிப்பாகம். வகிப்பாகம் நீங்க ஃபுல்லா எழுதுமா? சூழல் தொகுதி ஒன்றில் அங்கே ஒன்றின் வகிப்பாகம் செய்ய வேண்டிய கடமை. இரண்டாவது, ஒவ்வொரு அங்கேயும் அதன் சூழல் தொகுதியில் குறித்த பங்களிப்பை நல்கும். இன்னொரு வகையில் சுழற்சி என்பது அங்கே ஒன்றின் வாழ்த்தகவை குறிக்கும். அடுத்தது அங்கே ஒன்றினுடைய வாழ்த்தகவு. அங்கே ஒன்ற வாழ்த்தகவை என்று சொல்லிட்டோம். அங்கே ஒன்று சுழலிற்கு செய்ய வேண்டிய வகிவாகும். சுழல் வேண்டிய வகிவாக சுழற்சி. இன்னொன்று அங்கே ஒன்றின் வாழ்த்தகவும் அதுவும் வெற்றி. சூழற்திரி என்பது அங்கியுடன் வாழ்தகவை குறிப்பிடுவதாகும். இது அங்கே சக்தியை பெறும் விதம், அங்கே எவ்வாறு உணவை பெறும் சுழற் தொகுதியில் சக்தி எவ்வாறு கடத்தப்படுகின்றது என்பதை வாழ்த்தகம். அங்கியுடைய வாழ்த்தகமும் மூன்று விடயங்களை சொல்லுது. ஒன்று, அங்கி எவ்வாறு சக்தியை பெறும், அங்கி எவ்வாறு சக்தியை அங்கு எவ்வாறு உணவை பெறுகிறது. என்ன கொண்டு இருக்குது? சூழல் தொகுதியில் சக்தி எவ்வாறு சூழல் தொகுதியில் சக்தி கடத்தப்படும் விதம். சூழல் தொகுதியில் சக்தி கடத்தப்படும் விதம். அப்ப சூழற்திரி என்று சொல்றது இரண்டு வரவிலக்கணம். இன்னொரு வரவிலக்கணம் இருக்கு. முதலாவது அதுல வகிப்பாகும். அங்கே ஒன்று சுழற் தொகுதிக்கு செய்ய வேண்டிய வகிப்பாகும். அடுத்தது அங்கே ஒன்றினுடைய வாழ்த்தகம். அந்த அங்கே ஒன்றினுடைய வாழ்த்தகம் என்று சொல்றது மூன்று விடயங்களை சுட்டிப்பாடு. எப்படி சக்தி பெற்றாரு, அந்த அங்கி எப்படி உணவை பெற்றாரு, சூழல் தொகுதியில் அந்த சக்தி எவ்வாறு கடத்தப்படுது, மூன்று விடயங்களை சொல்லு. அடுத்தது அங்கியோனின் சுழற்சி ஏனைய அங்கிகளுடன் அதன் எதிர்த்தாக்கங்கள், யோசனை கூறுகளின் சுழற்சி, வெப்பநிலை, மண்ணின் ஈரப்பதன் போன்ற சூழல் நிபந்தனைகளுக்கு தாங்குதிறன் என்பது குறிக்கும். இன்னொரு வகையில் இந்த சூழல் திதி வந்துகிட்டு சில விடயங்களை குறிக்கிறாரு, சில விடயங்களை குறித்து காட்டுகிறாரு. அதுல ஒன்று ஏனைய அங்கிகளுடன் இடைத்தாக்கம். அதுக்கு மிக தொடர்பு இடைத்தாக்கம். அடுத்தது யோசனை கூற சுழற்சி. யோசனை கூறு சுழற்சி. அடுத்தது வெப்பநிலை, மண்ணின் ஈரப்பதன், அது தாங்குதிறன். நான் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு சூழல் திதி வந்துகிட்டு எதெல்லாம் குறித்து நிற்கிறார். சூழல் திதி குறிக்கின்ற காரணிகளை சொல்லி மிக முக்கியம். சூழல் திதி
குறிக்கின்ற காரணிகள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா சொல்லு. திரும்ப சொல்றேன், திரும்ப சொல்றேன், இந்த கேஸ் தான் விளங்குறது. அந்த சூழல் தொகுதியை நாம எவ்வாறு தொழிற்படுகின்றது என்று நாம் அறியணும். இரண்டு விடயங்கள். ஒன்று வாழிடம், ஒன்று சூழல். வாழிடம் என்று சொன்னால் இனங்கள் வாழும் சூழல் திதி மூன்று வரைவிலக்கம் என்று சொல்லிட்டோம். ஒன்று சூழல் தொகுதிக்கு அங்கியின் மதிப்பாகும். இரண்டாவது அங்கியொன்றினுடைய வாழ்த்தகவல். இப்ப அங்கினுடைய வாழ்த்தகவை தீர்மானிக்கிற காரணிகள் மூணு. ஓகேவா? அங்கியொன்றினுடைய வாழ்த்தகவை தீர்மானிக்கிற காரணி மூணு சுற்றாடல்ல. ஒன்று அவர் எப்படி சக்தியை பெற்றுக் கொள்வார், இரண்டாவது எப்படி உணவை பெற்றுக் கொள்வாரு, மூன்றாவது சூழல் தொகுதி சூழல் தொகுதியில எப்படி சக்தி கடத்தப்படுகிறது அல்லது அதோட சேர்த்து இந்த சூழல் திரி இந்த காரணிகளை என்ன செய்யும்? குறித்து ஈரப்பத குறித்து இடைத்தால் ஓசனை கூறுகள் சுழற்சி வெப்பநிலை தாங்குதல் தாங்குதல். அடுத்தது சூழல் திரி என்பது மூன்றாவது வரைவிலக்கணம் சொல்றாரு. சூழல் திரி என்பது அங்கே ஒன்றில் அதன் வாழ்விற்கான தேவையை வெளிப்பதாகும். மூன்றாவது டெபினிஷன் சொல்றாரு. அங்கே ஒன்று வாழ்வதற்கான அங்கே ஒன்று வாழ்வதற்கான தேவையை விவரிப்பதாகும். தேவையை விவரித்தல். அங்கியலின் அடியன் ஆக சொன்ன மாதிரி மரத்தாளர்களுக்கு மரம் தேவை, மரத்தை வெட்டுக்கு அப்படி சொல்லாம அந்த மரம் ஏன் இருக்கல் பல வந்துகிட்டு இப்ப சிலாக்கள் சொல்றப்பா எதுக்குதான் இந்த ஒழுங்கப்பாடு இல்ல. அதுக்கும் தொழுமையினம் எல்லாமே அழிஞ்சு போனா சூழல் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும். ஏற்படாதா? ஏற்படும். ஏன்? அதுக்கு ஒரு சூழலியல் திதி ஒன்று காணப்படும். சரியா? அப்ப சூழல் திதிக்கு மூன்று வரைவிலக்கணம் காணப்படும். எதுக்கு காலம் இன்னும் அங்கியோனுடைய அந்த சூழல் தொகுதிக்கு அங்கி செய்ய வேண்டிய வகிப்பாகும். அங்கியோனுடைய வாழ்த்தகுதி. அங்கியொன்று வாழ்வதற்கான தேவை. ஏன்? தங்கி வாழ. அடுத்தது வாழிடம். இனங்கள் வாழுகின்ற பௌதிக பரப்பு வாழிடம் ஆகும். வாழிடங்களை விவரிப்பதற்கு பல காரணிகள் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த சூழல் திதி குறித்திருக்கிற காரணிகள் போன்றோ வாழிடத்தை குறிக்கிறதுக்கு சில காரணிகள் பயன்படும். தெரியுமா? நம்ம பார்த்த முதலாவது கூறு வாழிடம். அந்த வாழிடத்தை குறித்திருக்கிற சில காரணிகள் இருக்கிறார். என்ன? ஒன்று சராசரி ஒளியின் அளவு. சராசரி ஒளியின் அளவு. இரண்டாவது சராசரி வெப்பநிலை. அடுத்தது மழை வீழ்ச்சி. அடுத்தது மண் நிபந்தனை. மண் நிபந்தனை. அவ்வளவுதான். அதை சொல்றாரு. வாழிடம் ஒன்றை சுழல் தொகுதியுடன் சேர்த்து குழப்பிக் கொள்ளல் ஆகாது. வாழிடம் ஒன்று சுழல் தொகுதியின் இயல்பான வாழும் இடத்தை குறிக்கும். சுழல் தொகுதி என்பது வாழிடம் ஒன்றில் உள்ள உயிர் காரணிகளையும் உயிரிலி காரணிகளையும் உள்ளடக்கியதாகும். இந்த வாழிடம் என்று சொல்றது கூறுகளையும் உள்ளடக்கி இருக்கும், உயிரிலி கூறுகளையும் உள்ளடக்கி காணப்படும்.
சுற்றாடலில் உயிரி காரணிகளுக்கு இடைத்தாக்கம். இப்ப சுற்றாடல் இருக்கிற சுற்றாடல உயிர் காரணிகளுக்கு உயிரில்லாத காரணி இருக்கு. இரண்டுக்கும் படியிலான இடைத்தாக்கம் சூழல் தொகுதி பல்வேறு வகையான இடைத்தாக்கங்களை கொண்டது. ஒன்று உயிர்கூறுக்கும் உயிர்கூறுக்கும். முதலாவது இடைத்தாக்கத்தை பத்தி பார்த்தோம்னா இடைத்தாக்கம் சுற்றாடல காணப்படுற இடைத்தாக்கத்துல மூன்று. ஒன்று உயிர்கூறுக்கும் உயிர்கூறுக்கும். ரெண்டு உயிர் உயிர்க்கும் உயிர்கூறும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும்? உதாரணம் போட்டி ஊட்ட தொடர்புகள், ஒன்றிய வாழ்க்கை தொடர்புகள், இவை தனியர்களுக்கும் அதாவது ஒரு உயிருக்கு உயிருக்கு மாடு புல் மாடு புல் மாடு மனிதன் மனிதன் தான் மாடு மனிதன் மாடு ரெண்டும் உயிர் உயிர் கூறு. இரண்டாவது உயிர் கூறு உயிரிலி கூறு. இரண்டாவது என்ன சொல்றாரு? உயிர் கூறு. இரண்டாவது உயிரிலி கூறு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும்? நீர். அடுத்தது மண்புழு மண். மண்புழு மண். மூன்றாவது உயிரிலி கூறுக்கும் உயிரிலி கூறு. ரெண்டு உயிரிலி உயிரிலி உயிரிலி. அதுக்கு என்ன வரும்? மண்ணில் நடைபெறும் விவசாயம். மண்ணில் விவசாய சக்தி கூபம் படிக்க முக்கியமான அப்ப சூழல் தொகுதியில மூன்று வகையான இடைத்தாக்கங்கள் காணப்படுகிறது. மூன்று வகையான இடைத்தாக்கம் காணப்படுகிறது எங்க? சூழல் தொகுதியில. ஒன்று உயிர்கூறுக்கும் உயிர்கூறு. அது ரெண்டு முசுறு இருக்கிறது. மாடு புல், மனிதன் மாடு. நீங்கள் எழுதிக் கொள்ள உயிர்கூறுக்கும் உயிரிலி கூறு. உசுருக்கு உசுறு இல்லை, மீனுக்கு நீர், மீனுக்கு உயிர் இருக்கும், இரண்டும் இடைத்தாக்கம் புரியல். இப்படி சொல்லும் நீருக்கும் சண்டை. ஒரு பாட்டு வந்து தெரியுமா? தாமரை பூவுக்கும் அன்னைக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. ஏனென்றா தாமரைப்பூ தண்ணியோட சண்டை பிடிச்சா கொத்திட்டு வெட்டக்கரணும். வெட்டக்கரைக்கினா தாமரைப்பூ வாழ இயலுமா? அது ஏன் நல்ல ஒரு உதாரணம் தான். பாட்டு கேட்க உயிரிலி கூறுக்கும் உயிரிலி கூறுக்கும். உசுறு இல்ல அவருக்கு உசுறு. மண்ணில் நடைபெறும் விவசாய தாக்கம். வேற இருக்குதான்? பணியில் நடைபெறும் விவசாய தாக்கம் மண்ணுக்கும் கல்லுக்கும் இடையிலான ஒரு உறவு. அப்படி சொல்ல நீ சொல்ற சரி. மண்ணுக்கு மேல மழை இருக்கிறாரு தானே. மண் ஒத்து காட்டி மழை இருக்கணுமா? சண்டை. என்ன செய்ய இப்ப சொல்றா நான் ஒரு பீஸ் தான். மண் இருக்கிறாரு, மண்ணுக்கு மேல தாவரம் வைக்கணும். இது எந்த இடைத்தாக்கத்தோட? உயிர் உயிரிலி கூறு. தாவரம் என்று சொல்றது உயிர் இருக்கு, மண்ணுக்கு உயிர் மனிதண்ட குடல்ல எச்சரிச்சியா கொடிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. மனித கூடல் பாக்டீரியா. குடலு குசு இருக்குதா? மனிதன் இல்ல பாக்டீரியாவும் இருக்கும்.
அது ஒரு அது சொல்லு. குடல் மனித குடல்ல வாழ்ற எச்சரிக்கையா கொடிங்கிற பக்தியில இருக்கிறார் உண்மைதானே. அப்ப குடலுக்கும் பக்தியா பக்தியில ஒரு இருக்கு தாக்கத்துக்கு இது எந்த இடைத்தாக்கத்துக்குள்ள உள்ளாக்குவாரு. நம்ம அந்த குடலை பார்க்காம மனிதன் அவர் குடல் என்றாலும் ஓகே. குடல் தனியா இருக்கிறாரா மனிதன் மனிதனுக்குள்ள இருக்கிறவருக்கு சோ குடலும் பாக்டீரியாவும் உயிர் கூடுதான். அந்த ட்விஸ்டான கேள்வி நம்ம என்ன செய்யணும் கிளாஸ முடிச்சு கொள்றோம். சோ மொட்டை எக்ஸாம்பரும் சரி அந்த தார மொட்டை அதே சரி சந்திப்போம். நம்மளோட அடுத்த நாளைக்கிழமை வெளியா வியாழன் வழக்கு 9. ரைட் டவுட் என்ன கேட்டுக்கொள்ளுங்க. ரைட்